ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சாய்னிலா குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கோபி மஞ்சூரியன். இந்த ரெசிபி ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி, நான், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே கிறிஸ்பியாகவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அதே போல் நம்ம வீட்டிலையே எப்படி பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். காலிஃப்ளவரை எப்போதுமே நம்ம யூஸ் பண்ணும்போது சுடு தண்ணியில் போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணோம்னா அதில் உள்ள பூச்சிலாம் வெளியேறிடும். ஸோ அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சூடானோன்னே நான் கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை போட்டுடலாம். இப்போ நல்லா தண்ணி கொதி வந்துடுச்சு. இப்போ நான் காலிஃப்ளவரை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் உப்பையும் சேர்த்துக்கலாம் இதிலையே. காலிஃப்ளவரை ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கன்னா காலிஃப்ளவர் எல்லாமே மசிஞ்சிடும். நமக்கு சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்காது. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது தண்ணியிலேருந்து உடனே வடிகட்டி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். காலிஃப்ளவருக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் 1/4 கப் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் மைதா மாவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. காரத்துக்காக நான் மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக போயிட்டுனா நமக்கு காலிஃப்ளவரில் ஒட்டாது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் எதுவும் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சுடு தண்ணியில் போட்டு வச்சுருந்த காலிஃப்ளவரை நம்ம எடுத்து இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் எல்லா காலிஃப்ளவர்லேயும் அந்த மாவு கோட் ஆகி நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இதை இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா மூடி போட்டு ஊற வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் எல்லாமே மாவோடு நல்லா கோட் ஆகிருக்கு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம மேலே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு பொரிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதில் நான் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கோட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா எடுத்து இதில் போட்டுடலாம். இதெல்லாம் நல்லா கோல்டன் கலரில் வரணும். அந்த அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட காலிஃப்ளவர் எல்லாமே கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. உள்ளேயும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், பார்க்கவே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம காலிஃப்ளவருக்கு ஒரு சாஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதில் குட்டி குட்டியாக இஞ்சி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதே போல் பூண்டையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் 2 நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். அதோட ஸ்ப்ரிங் ஆனியனில் உள்ள வெங்காயம் இருக்குல்ல, அதையும் நான் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ஒன்று எடுத்து நான் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். குடமிளகா ஒரு பாதி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையுமே நம்ம 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணுங்கிற அவசியம் இல்லை.
சாஸ்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் நான் வந்து டொமேட்டோ சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் 1 டீஸ்பூன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சாஸுக்கு தேவையான அளவு உப்பு நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் நான் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் ஒரு 3 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது நல்லா கெட்டியாக ஆகிடும். நமக்கு எந்த அளவுக்கு கிரேவியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சாஸ் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவரை இப்போ இதில் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் தாராளமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி மிக்ஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் அப்படி ஆன் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாகிடும், நமக்கு கிறிஸ்பியாக இருக்காது. உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மள சூப்பரான கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கோபி மஞ்சூரியன் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப யம்மியாக இருக்குல்ல, அதே மாதிரி டேஸ்ட்டும் பயங்கர சூப்பராக இருந்துச்சு. இதை நான் வெஜிடபிள் புலாவோட சர்வ் பண்ணேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு வெஜ் ஸ்டார்டர் வேணும்னா அதுக்கு இது ரொம்பவே ஆப்டான ஒரு ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது எல்லாரையும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.